வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புதான் நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு, அது மறவாத அன்பு, அது உங்களை வழி நடத்துகிற அன்பு. இப்பொழுது கூட பேசிக் கொண்டிருக்கிற நான் கூட ஒரு காலத்துல இப்படியாய் நாங்கள் இந்த மாதிரி சத்தத்தை கேட்க கூடாத நிலையில இருந்தேங்க. ஆனா இதே மாதிரி ஒருத்தர் வழியில சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவர். நான் கூட ஏனோ தோணு இருந்தேங்க, எல்லாரும் சொல்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஒரே ஒரு வாட்டி நான் கேட்டு அதை நான் சரி செயல்படுத்தி பார்க்கலாமே. இந்த இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்களே, இந்த யார் இந்த இயேசு கிறிஸ்து? அந்த இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிற எனக்கு விடுதலை கொடுத்தவருங்க அந்த இயேசு கிறிஸ்து. ஆமாங்க, எனக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவ தாங்க நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். எல்லா காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்தாருங்க. என்னென்ன காரியம்? எல்லா பாவ சாபங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தவர் அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை தாங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்களும் பெற்றுக்கொள்ள விரும்பினால், நீங்க சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, இந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்று, இந்த அன்பு எனக்கு கிடைக்குமா என்று ஏங்கி நீங்கள் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து எல்லார் மேலும் பிரியமா இருக்கிறாருங்க. மதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை தாங்க நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமான இந்த செம்மஞ்சேரி வாழ் மக்களே, உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறவர். இதை பேசிக் கொண்டிருக்கிற எனக்கு விடுதலை தந்ததுனால தாங்க இந்த ரோட்ல கூட பார்க்காம சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே காரணம், இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுத்ததுதாங்க சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதே விடுதலை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனால், நீங்க நினைக்கலாம், நீங்க ஏதாவது காசு பணம் செலவு செய்யணுமா, ஏதாவது நாங்க பரிகாரம் பண்ணணுமா, ஏதாவது காசு பணம் எங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணுமா நீங்க கேட்டீங்கன்னா, இல்லங்க இலவசமான அன்பை, இலவசமான விடுதலையை இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அந்த விடுதலையை, அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை தர நீங்கள் விரும்பினால், உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்டு விரும்பினால், இயேசு கிறிஸ்து நிச்சயமாக விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்க காசு பணமோ எந்த ஒரு காரியத்தை செலவு பண்ண தேவையில்லைங்க. இதயத்தை மாத்திரம் சின்ன இடத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க உள்ளத்துல மாத்திரம் இதோட பேசிக் கொண்டிருக்கிற தம்பி சொல்றானே, என் உள்ளத்துல இயேசுவே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே உங்களுக்கு விடுதலைங்க. ஏனென்றால் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவன் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாங்க. நீங்க நினைப்பதற்கு முன்னமே உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்க